அது உங்களுக்கு 5 வயசா இருந்தாலும் அப்படிதான், 50 வயசு ஆனாலுமே அப்படிதான். எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு படிப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆள் நீங்க. இல்ல நான் அதற்குண்டான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்ல எனக்கு மருத்துவ ஆலோசனை எப்படி யார்கிட்ட போய் கேட்கணும், எனக்கு இதுக்கு முன்னாடி எடுத்தது எனக்கு சரியா வரல அப்படின்றவங்களுக்கு அந்த சுகம், அந்த பூர்ண ஆரோக்கியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய உடல்நிலைக்கு ரொம்ப அக்கறை காமிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா லைட்டா இருப்பொலி மட்டும் வந்துட்டு போகும். சொந்த தொழில இருந்து எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு. அப்புறம் எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தைரியம் வீரியம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா, எதையுமே தைரியமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு பர்சன். கண்டிப்பா அந்த அளவு நீங்க சேமிப்பீங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்தோட ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு உண்டான அடித்தளம் போடக்கூடிய மாசம் தான் சித்திரை மாசம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. மிதுன ராசிக்கு சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே ஒரு அறிவாற்றல் நுண்ணறிவாற்றல் எப்பவுமே உங்களுக்கு ஒரு அதிகமாவே இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்க. அது உங்களுக்கு 5 வயசா இருந்தாலும் அப்படிதான், 50 வயசு ஆனாலுமே அப்படிதான். எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு படிப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆள் நீங்க. நீங்க மட்டும் படிச்சா போதாதுன்னு சொல்லி உங்களை சார்ந்தவங்களையும் சரி, உங்கள் வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்க வயசு சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்குது. எந்த விதத்துல சிறப்பான மாதம் சொன்னோம்னா, மெயினா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இருக்குது. குலதெய்வத்தோட அருள் இருக்கும்போது நீங்க என்ன காரியம் பண்ணாலும் வெற்றியை தான் கொடுக்கிறாரு. ஆமா, இது வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டத்தெல்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப துரோகத்தையும் பார்த்தாச்சு. நீங்க மன வலிமை ரொம்ப அதிகமான ஒரு பர்சன் நீங்க. அதனால அனைத்தையும் கடந்து வந்துட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, லைஃப்ல செட்டில் ஆகணும் அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கிற உங்களுக்கு மெயினா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இருக்குது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், குழந்தை பேர் உண்டாதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த சித்திரை மாதத்துல ஒரு தாமதம் ஆயிடுச்சு, இல்ல நான் அதற்குண்டான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்ல எனக்கு மருத்துவ ஆலோசனை எப்படி யார்கிட்ட போய் கேட்கணும், எனக்கு இதுக்கு முன்னாடி எடுத்தது எனக்கு சரியா வரல அப்படின்றவங்களுக்கு யார் மூலமாவது இந்த மருத்துவமனைக்கு போய் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணுங்க, யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை வரப்போகுது. மெயினா நான் சொல்றது, கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா அதுக்குண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சு குழந்தை பேர் வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருந்தே இருக்குது. இந்த மாத தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு இருக்குது. நிச்சயமா நம்புங்க. அடுத்து நம்ம மெயினா சொல்ல போறது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆயுள், பூரண ஆரோக்கியம். என்னதான் உடம்புக்கு முடியாம இருங்கள், ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு ஏதாவது உடல்நிலையில சும்மா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தாலே ஒரு 4 நாள், அதாவது வெளியூர் போனது 2 நாளா இருக்கும், அந்த படுத்துக்கிட்டது 4 நாளா இருக்கும். இந்த மாதிரிதான் உங்க உடல்நிலை இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க அதை சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அளவு நீங்க கரெக்டா இருக்கணும், ரொம்ப ஒர்க் போக கூடாது, ரொம்ப நடந்துக்க இருக்க கூடாது, உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லும் போது அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா பண்ணிருவீங்க. இப்ப என்ன செய்ய, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நீங்க பண்ணுவீங்க. அதை இப்ப உங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்திருக்கும் போது ஒரு பயம் வந்திருக்கும். இல்ல நாம இன்னும் நம்மளுடைய ஓட வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குதே, ஆனா இப்பயே நம்மளுக்கு எப்படின்னு சொல்லி இந்த பயம் வரும்போது இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு என்ன பண்றாருன்னா, பூரண ஆரோக்கிய சுகத்தை கொடுக்குறாரு. அந்த சுகம், அந்த பூரண ஆரோக்கியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய உடல்நிலைக்கு ரொம்ப அக்கறை காமிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா லைட்டா இருப்பொலி மட்டும் வந்துட்டு போகும். ஓகே, சொத்துக்கள்லாம் எப்படி இருக்கு, ஏற்கனவே உள்ள பூர்வீக சொத்துக்கள்னா ஏற்கனவே உங்களுக்கு அதுக்குண்டான கேஸ் வழக்கு நடந்துக்குன்னா உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்திலே. அது எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருந்தாலும் சரிங்க, எத்தனை வருஷம் நடக்குது, பல வருஷமா நடக்குது, நீங்களே இந்த கேஸ் நடக்குதுன்னு சொல்லி மறந்துட்டீங்க. ஆனா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. ஏன்னா நீங்க எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்குது, ஒரு வருமானத்தை கொடுக்குது. மேலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு, வருமானம் எப்பவுமே உங்களுக்கு குறைவில்லாம வருமானமா தான் இருக்கும். மிதுனராசிக்காரங்கள நீங்க என் கையில காசு இல்லப்பா, சுத்தமா காசு இல்லைன்னு சொன்னா அது உண்மையிலேயும் உண்மை கிடையாது. ஏன்னா எதையும் கண்டிப்பா எப்படினாலும் கையில வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அது ஒரு தொழில் நீங்க பார்க்க மாட்டீங்க, கண்டிப்பா 2 தொழில் பார்ப்பீங்க. வருமானம் ஈட்டக்கூடிய 2 தொழில் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. அது மூலமா கண்டிப்பா வருமானம் வரும். சொந்த வீடு வாங்குறதெல்லாம் ஓகே, உங்களுக்கு வணிகம் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்ப அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்களுக்கு எல்லாம் நிறைய வருமானத்தை கொடுக்க போறாரு சித்திரை மாதம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்மீக வழியில போறது, சமுதாய அந்தஸ்து எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா அதிகமா கொடுக்குறாரு. சரி, எல்லாமே அதிகமா கொடுக்குறாரு, ஓகே, சொந்த தொழில இருந்து எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு. அப்புறம் எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தைரியம் வீரியம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா, எதையுமே தைரியமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு பர்சன். எதுனாலும் சரி பாத்துடலாம், நம்மளால ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு எதுனாலும் போராட்டத்துக்கு தலையால ஒத்தால நிப்பீங்க. அது எந்த வகை போராட்டம்னாலும் சரி, அந்த போராட்டம் இதுவரைக்கும் நீங்க மையமா வச்சு உங்களை வச்சுதான் இருப்பீங்க. ஆனா இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது பயமா யோசிச்சு பேசுறதுக்கு உண்டான காலமா இந்த
சித்திரை மாதம் இருக்கும். ரொம்ப பெரிய பயம் இல்லாம ஒரு மனக்குழப்பம், எதுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மனக்குழப்பத்துல இருக்கும், என்னன்னே தெரியலையே, எந்நேரமும் ஒரு மனக்குழப்பமா இருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டென்ஷன்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சுய முயற்சி. இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுடைய முடிவு வந்து யாரையும் சார்ந்தே இருக்காது. என் வாழ்க்கை என் முடிவுன்னு சொல்லி நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க செயல்படுத்தவும் செய்வீங்க. ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய சுய முயற்சி எடுக்கிறதுக்கே உங்களுடைய தயக்கம் அதிகமா இருக்கும். அந்த முயற்சி நீங்க கண்டிப்பா எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தவிர்த்திடலாம் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த சித்திரை மாதம். மேலும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். உங்கள் பேச்ச உங்க குடும்பத்தில் உள்ளவங்க கேட்பாங்க. குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டைம் ஒதுக்க மாட்டீங்க. ஆனா குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையுமே நீங்க செய்வீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வேலை வேலை, வருமானம் சம்பாதிக்கிறது, அந்த வருமானம் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்கும் போய் சேரணும். நான் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைங்க பேரம்பேத்திகள் தான் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி என்னால எவ்வளவு தூரம் சேமித்து வைக்க முடியுமோ நான் அவ்வளவு தூரம் சேமித்து வைக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஓட்டம் அதை நோக்கி மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா அந்த அளவு நீங்க சேமிப்பீங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்தோட ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு உண்டான அடித்தளம் போடக்கூடிய மாசம் தான் சித்திரை மாசம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானோட வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமா இருக்கும் இந்த மாதம். இப்போது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமா கிடைக்க வாழ்த்துக்கள். நான் உங்கள் MS யோகபிரபா, சிவகாசியில இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.